உலகெங்கும் இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியின் தேவை அதிகரிக்கும். டாலர் பலவீனப்படும் போது தங்கத்தினுடைய மதிப்பு உயரன்றது பொதுவான பொருளாதார நிதி. இப்ப அந்த நிதி தான் செயல்பட்டுட்டு வருது. தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பாதுகாப்பான சொத்துகளுடைய மதிப்பு உயரத் தொடங்கி இருக்கிறதால முதலீட்டாளர்கள் கூட இந்த உலோகங்களை நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க. உலக நாடுகளும் தங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்க கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை செஞ்சுட்டு வருது. இது எதை குறிக்குதுன்னா, டாலர் மேல உலக நாடுகள் வச்சிருந்த நம்பிக்கை மெதுவா பின்வாங்குது அப்படின்றத குறிக்குது. அமெரிக்க பொருளாதாரம் இந்த மாதிரியான கடன் அழுத்தத்துல சிக்கி இருக்கிறது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. உலக பொருளாதார அமைப்பே அதை பத்தி கவலைப்பட வேண்டிய சூழல் இது. உலக வர்த்தகத்துடைய பெரிய பகுதி டாலர் அடிப்படையில இயங்கிட்டு வருது. டாலர் மதிப்பு குறைய தொடங்கும் போது சர்வதேச சந்தைகள் எல்லாமே அதிர்ச்சி அடையும். அதனால பல நாடுகளுடைய பொருளாதார நிலைமைக்கு பாதிப்பு ஏற்படலாம். இது முதலீட்டு சந்தைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இறக்குமதி ஏற்றுமதி செலவுகளையும் பாதிக்கும். உலக வங்கிகளுடைய கையிருப்பு மதிப்பையும் குறைக்கக்கூடும். அதனால இந்த அமெரிக்க கடன் நெருக்கடி ஒரு நாட்டுடைய சிக்கலா மட்டும் இல்லாம உலக நிதி அமைப்புடைய நிலைத்தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா மாறியிருக்கு.